ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா 30/8/2025 வரக்கூடிய சனிக்கிழமை நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். 30/8/2025 இந்த டெஸ்ட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எத்தனை நாள் இந்த டெஸ்ட் லைவ்ல இருக்கும், இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடுத்த வீடியோல உங்களுக்கு டீடைலா நான் கொடுத்துறேன். சோ 30/8/2025 வரக்கூடிய சனிக்கிழமை ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து இருக்கு. சோ எல்லாருமே ரெடியா இருங்க. ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து தொடர்ந்து 3 நாளைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். 25/8/2025 இருந்து 27/8/2025 வரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்ல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ரயில்வே இருக்குன்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாமும் ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். அதுக்கான தனித்தனி பேட்சஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். லைவ் கிளாஸ், அதே மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPC டெஸ்ட் பேட்ச், ஓகே, இதுல CBT 1ஓட டெஸ்டும் கவர் ஆகும், CBT 2ஓட டெஸ்டும் கவர் ஆகும். அடுத்து CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ், எனக்கு எல்லா சப்ஜெக்டும் ஓகே மேம், மேக்ஸ்ல தான் நான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 1199. மேக்ஸ்ல இருக்கக்கூடிய A to Z எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருப்போம். பேங்கிங் வருதுன்னா பேங்கிங்கான மேக்ஸ் கிளாஸஸ், அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான மேக்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகிரும். அடுத்து சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 999. இப்போ நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் ஓகே மேம், சயின்ஸ்ல தான் எனக்கு வந்து மார்க் கம்மி ஆகுது. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்இ லெவல்ல டீச் பண்ணிட்டு YCTயோட ஒன்லைனர் எல்லாமே இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அது போக ஜெனரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே இதுல கவர் ஆகும். சோ இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 699. அதே மாதிரி கரண்ட் அஃபேர், ஓகே, சோ இந்த CAPDF கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பிளஸ் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே தொகுத்து டெய்லி PDF வந்து இதுல அப்லோட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். டெய்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன நியூஸ் வருதோ அது எல்லாத்தையுமே எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அந்த MCQ ஃபார்மேட்ல ரெடி பண்ணி அந்த கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 25ல இருந்து 30 கொஸ்டினா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லாமே ரொம்ப நீட்டா ஷார்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ். இப்ப பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், SSC படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், எனக்கு மேக்ஸ் ரீசனிங் நல்லா வருது மேம், இங்கிலீஷ்ல எனக்கு கிராமர், ஒக்காபுலரி இதெல்லாம் படிக்க முடியல, சோ எனக்கு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு, எனக்கு இங்கிலீஷுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு தமிழ் லாங்குவேஜ் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்கிலீஷும் ரொம்ப சிம்பிளா டீச் பண்ணிருப்போம். ஒரு கிராமர் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி பார்க்கணும், ஓகே, சோ இந்த மாதிரி கிராமர் ரூல் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ணணும், ஒக்காபுலரி படிக்கிறத எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்பெல்ட், எரர் ஸ்பாட்டிங், RC எல்லாமே கவர் ஆகும். ஓகே, இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 999. சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச். குரூப் டிக்கு நம்ம ஒரு 60 டேஸ்ல குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப NTPC முடிஞ்சிருச்சு. அடுத்த கோர்ட் ஹியரிங் வந்து பாத்தீங்கன்னா 1 செப்டம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லனா அடுத்த ஹியரிங் வந்து மாத்தி வைக்கலாம். எப்படிதான் அவங்க மாத்தி வச்சாலும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் எக்ஸாமுக்கு நமக்கு ஒரு 50ல இருந்து 60 நாள் கிட்ட கையில டைம் கிடைக்கும். ஓகேவா?
சோ இந்த டைம்ல நான் குரூப் டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் குரூப் டிக்கு எதுவுமே படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ். சோ எம்டிஎஸ்க்கு இந்த வாரம் நம்ம ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கூட கொடுத்திருந்தோம். ஓகே, சோ அந்த டெஸ்ட் வந்து நாளையோட முடிஞ்சிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எம்டிஎஸ் டெஸ்ட் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல அட்டன் பண்ணிருங்க. எம்டிஎஸ்க்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599. சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலா இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம வந்து கொடுத்திருக்கோம். 27/8/2025 நைட் 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இப்ப நம்ம ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்சஸ் பாத்தீங்கன்னா ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் ஐபி ஏசிஐஓக்கான செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி எஸ்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான பேட்சஸ், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0. எதுக்காக இதுக்கு ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்னு வச்சிருக்கோம்னா இதுக்கு அடுத்து குரூப் டிக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இன்னொரு 2 months, அதாவது 50 to 60 daysல குரூப் டி எக்ஸாம் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே நமக்கு ஜட்மெண்ட் எல்லாமே வந்துரும், எக்ஸாம் டேட் வந்துரும், எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. சோ இந்த டைம்ல 2 இது இருக்கு. சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுக்கணும், சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட் சிலபஸ் எல்லாமே முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். சோ நான் சிலபஸே முடிக்கல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நம்ம பேட்ச்ல கொடுத்திருக்கிறதுல ஒரு 50% நீங்க படிச்சா கூட குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இந்த டைம் வந்து குவாலிபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல வேணா குவாலிபிகேஷன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கே தவிர இந்த டைம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைச்சது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ குரூப் டி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி எம்டிஎஸும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா. அடுத்து ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1ஓட நோட்டிபிகேஷன், கிரேட் 3ஓட நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே, அது ரெண்டுக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ டெக்னீஷியனுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் கிரேட் 1க்கான பேட்ச், கிரேட் 3க்கான பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எதுவுமே நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ண வேண்டாம். டைரக்டா நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதிலே கவர் ஆகிரும். ஓகேவா. சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 இருக்கும். சோ இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதே மாதிரி எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதும் மேம், எனக்கு வந்து ஏஜ் பார் ஆயிருச்சு, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1499. நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வேற மெட்டீரியல்ஸ் எதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா இதுலயே உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா. சோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1000 இருந்து 1500 ரெக்கார்டர் கிளாஸஸ், அது போக லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். வீக்லி பிளான் எல்லாமே இதுல இருக்கும். இப்ப ரீசெண்டா நம்ம என்டிபிசியோட அனாலிசிஸ் கிளாஸஸ் பார்த்திருப்பீங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. சோ அதனால டைம் இருக்கும் போதே படிங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ முடியக்கூடிய விஷயம் கிடையாது இது. சோ இதுக்கு குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 3 மாசமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா நான் இதுல இருக்கிறத ரொம்ப தரவா படிக்கணும் அப்படின்னா ஒரு 6 மாசமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸ் தேடி அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும்னு இல்ல. இப்ப எல்லாரு கையிலயுமே ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு. இப்ப காலேஜ்லயுமே போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்ப அந்த கையில இருக்க போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப்ல தேவையில்லாத ஷார்ட்ஸ பாக்குறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வயசு போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அதனால அந்த 18 வயசுங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வயசு, ஜாலியா இருக்கக்கூடிய வயசு. இந்த வயசுல படிச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவும் புரிஞ்சிரும். அதனால இந்த 18 வயசுலயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர், படிக்க ஆரம்பிங்க.
சப்போஸ் நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னா ஐ வாண்ட் மேக்ஸ் கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஆஃபர் பிரைசஸ் எல்லாமே இந்த டேபிள்ல நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஓகேவா? என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எல்லாத்துக்குமான ஆஃபர் பிரைஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு டைம் நீங்க 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஒரு குரூப் டியா உள்ள போயிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுல இருந்தே நான் எஸ்எஸ்சிக்கு படிக்க போறேன், எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் சிஜி எல்லாம் படிக்க போறேன், அதுக்கான கிளாஸஸா இருக்கட்டும், எல்லாமே இதுல கவர் பண்றோம். அதனாலதான் இந்த கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ கரெக்டா படிங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா கொடுத்தாச்சு. புக்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். சோ அந்த அளவுக்கு கண்டென்ட் எல்லாமே பெஸ்டா இருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ரொம்ப அதாவது காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இல்லைன்னா ஒரு 2-3 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா மேம் இந்த மாதிரி கோர்ஸ் இருந்தது எனக்கு தெரியாது, நான் அப்பவே படிச்சிருப்பேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின அவேர்னஸே இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் ரயில்வேல எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், எஸ்எஸ்சில எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், நான் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த எக்ஸாம் படிச்சுட்டே இருந்துட்டேன், இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்துட்டேன், இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒண்ணு சொல்லுவாங்க. சோ அதனால என்ன, எப்பவுமே லைஃப்ல ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அது பண்ணலையே இது பண்ணலையே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணக்கூடாது. எப்பவுமே கரெக்டான ஒரு முடிவு எடுத்துட்டு போக்கஸ்டா உட்காந்து படிச்சோம் அப்படின்னா சக்சஸ் நமக்கு தான். இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதியிலே விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா ப்ராப்பரா ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாம அங்கங்க ஒரு 2-3 கொஸ்டின் படிக்க வேண்டியது, இல்ல எக்ஸாமுக்கு ஒரு 1 டே பிஃபோர் 1 வீக் பிஃபோர் அப்ப மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வேண்டியது. சோ அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளால எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்தே நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே உட்காந்து ப்ராப்பரான பிளான் போடணும். போட்டுட்டு இன்னைக்கு இதெல்லாம் படிக்கணும், இன்னைக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், அப்ப இந்த டாபிக் படிக்கணும், அப்ப இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாள் கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேற பர்சனலா ஒர்க் வந்துருச்சு, அதனால என்னால இதை படிக்க முடியல, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நீங்க இந்த பிளான் போட்டிருக்கீங்கன்னா இதை படிச்சிடணும், 2வது நாள் அடுத்த பிளான முடிச்சிடணும், வார கடைசியில வாரம் ஃபுல்லா படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதணும். இதே மாதிரிதான் நம்மளோட பிளானும் கொடுத்திருப்போம். நீங்க ஒரு 10th படிக்கிற பிள்ளை இல்ல 12th படிக்கிற பையனோட ஒரு ஒரு கிளாஸோட ஷெட்யூல் எடுத்து பாருங்களேன். கரெக்டா ஒவ்வொரு பாடமா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பாடமா கொடுத்து அதை தனித்தனியா படிக்க வச்சு வார கடைசியில டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் அடுத்த மாசம் டெஸ்ட் எழுதணும், மந்த்லி டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் அதை பாதி மிட் டேர்மா எழுதணும். அப்படி தனித்தனியா எழுதுவாங்க. அதே மாதிரிதான் என்ன சொல்றேன், டெய்லி படிக்கிறத டெய்லி ஒரு இது மாதிரி எழுதுங்க, அப்புறம் வார வாரம் படிக்கிறத ரிவைஸ் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சோம். இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்படி உட்கார்ந்து படிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. உட்கார்ந்து படிக்கிறோமே, யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ, நமக்கு 20 வயசுக்கு மேல ஆகிருச்சு, 25 வயசுக்கு மேல ஆகிருச்சு, இப்ப உட்கார்ந்து நம்ம சத்தம் போட்டு கத்தி படிச்சா யாராவது எதுவும் சொல்லுவாங்களோ, அப்பெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நான் பேங்க் எக்ஸாம் படிக்கும் போது எனக்கு வயசு 24 வயசு ஆகிருச்சு. மேபி நானும் அந்த வயசுல எனக்கும் ரயில்வேல வந்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் தெரியாது. சோ நான் எழுதுனது ஐபிபிஎஸ்சி எஸ்பிஐ எக்ஸாம்ஸ். சோ அந்த வயசுல நான் கரண்ட் அஃபேர் படிக்கும்போது கத்தி தான் படிப்பேன். ஏன்னா எனக்கு கத்தி படிச்சாதான் அந்த மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே மைண்ட்ல இருக்கும். அதனால படிக்கிறதுக்கு வந்து நம்ம ஷையாவே இது பண்ணக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இது பண்ணக்கூடாது. நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம்னாலும் அதுக்கு நம்ம தான் காரணம், சக்சஸ் ஆனாலும் அதுக்கு நம்ம தான் காரணங்கிற மாதிரி உட்கார்ந்து போக்கஸ்டா படிக்கணும். ஃபெயிலியர் ஆனா என்ன, மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன, ஆமா ஃபெயில் ஆயிட்டேன் அவ்வளவுதான். அது வந்து ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயப்படக்கூடாது. இப்ப இருக்க பசங்க வந்து ஃபெயில் ஆகிட்டோங்கிறத மத்தவங்க கிட்ட எப்படி சொல்றதுங்கிறத பயந்து போயே ஃபெயில் ஆகிடுறாங்க. யாருமே நம்மள எதுவும் பண்ண போறது இல்ல. நாம வந்து நல்லா படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ண போறோம். சப்போஸ் படிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல 0.25ல போயிருச்சு, இல்ல 1 மார்க்ல விட்டுட்டோம், இல்ல ஒரு 5 மார்க்ல விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெறிய விடாம அடுத்த எக்ஸாம் அதே போக்கஸ்டா உட்கார்ந்து பண்ணோம்னா அதுல நம்ம டாப்பர் ஆகிடலாம். ஓகே, ஏன்னா ஒரு 21 வயசுல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாங்க. அந்த 18 வயசுல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 20-21 வயசுல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு குரூப் டி லெவலு, அதே மாதிரி எம்டிஎஸ் லெவல் படிக்கிறதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? யூபிஎஸ்சி எக்ஸாமே நம்ம வயசுல இருக்கவங்க கிளியர் பண்ணும்போது அதை விட லோ லெவல்ல இருக்க ஜாப்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு என்ன, படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது. ஓகேவா? சோ படிங்க, மத்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, வாட்ஸ்அப் குரூப்ல சேட் பண்றது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அது மாதிரி பசங்களுக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற அந்த 18 வயசு சூப்பரா இருக்கும். 18ல இருந்து 21 வயசுக்கு வரைக்கும். 21 வயசுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்ப வேலைக்கு போவேன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பொண்ணுங்களுக்கு என்ன இருக்கும், 21 வயசுக்கு அப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது டார்ச்சர் மீன்ஸ் எப்போ கல்யாணம் எப்போ வேலை அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிரும். சோ அப்போ நம்ம அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ஒரு இதாயிரும். ஓகேவா? அதனால அந்த ஜாலியா இருக்கிற வயசுலயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். ஓகே, ஏன்னா நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல சாதிக்கிறதுக்கும் மேரேஜுக்கு முன்னாடி இது பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கு அதே மாதிரி தான். 21 வயசுல வேலை, ஃபேமிலி டென்ஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி ரிலாக்ஸா படிக்கிறதுக்கும் நிறைய இது இருக்கு. சோ படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போனா மட்டும்தான் நமக்கு இந்த சொசைட்டில ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது நமக்கு ஒரு வேலை கிடையாது, அது நமக்கான ஒரு அடையாளமா இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா நம்ம ஆப்ல கொடுத்துருக்கோம். படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.